பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் பெரியநாயகி அம்மன் உடனாகிய பெருவுடையார் கோவிலில் பிரதோஷத்தையொட்டி மகாநந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து நந்தியம் பெருமானுக்கு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. பிரதோஷ வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் புரட்டாசி சனி மகா பிரதோஷ சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி 5ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள பெரிய நந்தி பகவானுக்கு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர் மாலை அணிவித்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பிரதோஷ வழிபாட்டில் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று நந்தி பகவானை வழிபட்டனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கெங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் சனி பிரதோஷ சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி நந்தி பகவானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகர சிவன் கோவிலில் புரட்டாசி சனிக்கிழமை வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி கோவிலில் உள்ள நந்திகேஸ்வரருக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர், தேன் உள்ளிட்ட 9 வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் உள்ள ஸ்ரீ பிரளயநாத சுவாமி கோவிலில் சனி மகா பிரதோஷ சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. நந்தி பகவானுக்கு பால், தயிர், வெண்ணெய், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து ரிஷப வாகனத்தில் சுவாமி அம்பாள் எழுந்தருளி திருக்கோவிலை வலம் வந்தனர். திரளான பக்தர்கள் பக்தி கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராம்நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சோமேஸ்வரர் திருக்கோவிலில் புரட்டாசி மாத சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி சோமேஸ்வரர் மற்றும் தாயாருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து நந்தி பெருமானுக்கு பால், தயிர், குங்குமம், மஞ்சள் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சோமேஸ்வரரையும் தாயார் மற்றும் நந்தி பெருமானையும் வழிபட்டனர். மதுரை திருப்பரங்குன்றம் மலைக்கு பின்புறம் உள்ள பால் சுனை கண்ட சிவபெருமான் கோவிலில் சனி மகா பிரதோஷத்தையொட்டி சிவபெருமானுக்கு பால், பன்னீர், இளநீர், விபூதி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களை கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் நீலகண்டர் என்ற சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருக வழிபட்டனர்.
புதுக்கோட்டை கீழ ராஜவீதி அருகே உள்ள சாந்தநாதர் சுவாமி உடனுரை வேதநாயகி அம்மாள் ஆலயத்தில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் நந்தீஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி சனி பிரதோஷத்தையொட்டி நந்தி சிலைக்கு பால், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுடன் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கோவிலில் உள்ள பிரதோஷ நாயகர் நந்தி சிலையை 3 முறை வலம் வந்தார். பின்னர் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் புரட்டாசி மாத வளர்பிறை சனி பிரதோஷ சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இந்த வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று நந்தி பகவானை வழிபட்டனர். பிரசித்தி பெற்ற பெரம்பலூர் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலில் சனி மகா பிரதோஷத்தையொட்டி நந்திய பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட மங்கள பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பெரம்பலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். இதேபோன்று வாலிகண்டபுரம் வாலீஸ்வரர் திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு சிவாலயங்களில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கள்ளியங்காடு சிவன் கோவில் சனி பிரதோஷத்தையொட்டி மூலவர் சிவனுக்கும் நந்தி தேவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் பெண்கள் உட்பட திரளான பக்தர்கள் பஜனை பாடி சாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஸ்ரீ பூமி நீளா நாயகி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலில் புரட்டாசி 3வது வார சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் 7000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடியில் உள்ள பிரசித்தி பெற்ற பாகம் பெரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி சனிக்கிழமை பிரதோஷத்தை முன்னிட்டு சங்கர ராமேஸ்வரர் மற்றும் நந்தி பகவானுக்கு 16 வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சங்கர ராமேஸ்வரர் மற்றும் நந்தி பகவானுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் சுவாமி மற்றும் அம்பாள் மேஷ வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இந்த பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பக்தி கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருகே பிரசித்தி பெற்ற தேபெருமாநல்லூர் விஸ்வநாதர் கோவிலில் புரட்டாசி பிரதோஷத்தையொட்டி விஸ்வநாதர், வேதாந்த நாயகி அம்பாள் மற்றும் நந்தி பகவானுக்கு 16 வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் நடைபெற்றது.
பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியை வழிபட்டனர். ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களுக்கு பாத்தியப்பட்ட பழமை வாய்ந்த மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்தில் சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தி பகவானை பெண்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தூத்துக்குடியில் தசரா திருவிழாவையொட்டி சங்கர ராமேஸ்வரர் ஆலயம் முன்பு பல்வேறு அம்மன் ஆலயங்களில் சப்பர பேரணி நடைபெற்றது. மாநகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள உச்சி மாகாளி அம்மன், சண்முகபுரம் பத்திரகாளி அம்மன், மேலூர் பத்திரகாளி அம்மன் உள்ளிட்ட பல்வேறு அம்மன் ஆலயங்களில் இருந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் உற்சவர் அம்மன்கள் எழுந்தருளே சப்பர பேரணி நடைபெற்றது. முன்னதாக பெண்கள் மா விளக்குகளை ஊர்வலமாக சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்திற்கு எடுத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மன்களின் சப்பர பேரணி சங்கர ராமேஸ்வரர் முன்பு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் சுவாமியை வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணனூர் கிராமத்தில் அமைந்துள்ள ராதா ருக்மணி சமேத வேணுகோபால சுவாமி பக்த ஆஞ்சநேயர் கோவிலில் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. வண்ண விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பல் வாகனத்தில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து வேணுகோபால சுவாமியை தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் புலிவலம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் ஆலயத்தில் புரட்டாசி மாதத்தையொட்டி சர்க்கரை பொங்கல் திருப்பாவாடை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. பெருமாளுக்கு மஞ்சள், தேன், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு திருமஞ்சனம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகள் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சர்க்கரை பொங்கல் படையிலிடப்பட்டு திருப்பாவாடை வைபவம் விமரிசையாக நடைபெற்றது. 1008 விஷ்ணு சகசர நாம அர்ச்சனை நடைபெற பெருமாளுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கோவிந்தா கோவிந்தா என்று பக்தி முழக்கமிட்டு பெருமாளை மனமுருக வழிபட்டனர்.